மியூகர்மைகோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். மியூகர்மைகோசிஸ் வந்து என்னென்னா கிளினிக்கல் ப்ரிப்பரேஷனுக்கு ப்ரெசன்டேஷனில் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து எத்தனை டைப்பாக இருக்குன்னா ரெண்டு டைப் இருக்குது. மொதல் டைப் வந்து மியூகர்மைகோசிஸ் வந்து மொதல் டைப் வந்து அதுக்கப்புறம் வந்து ரைனோ செரிப்ரல் மியூகர்மைகோசிஸ் இருக்குது, ரைனோ ஆர்பிடல் மியூகர்மைகோசிஸ் இருக்குது, ரைனோ மிடலரி மியூகர்மைகோசிஸ் இருக்குது. இது வந்து பேத்தோஃபிசியாலஜி பார்த்தோன்னா இது வந்து என்னென்னா ஆல்வியோலையில் அதுக்கப்புறம் வந்து லங்ஸ் இருக்குன்னா லங்ஸோட ஆல்வியோலையில் வந்து இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. மியூகர்மைகோசிஸ் வந்து ரைனோஸ்கோப்பியில் வந்து பார்க்கலாம். ரிஸ்க் ஆஃப் மியூகர்மைகோசிஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து நெஃப்ரோபனிக்கு, கோவிட் வந்தவங்களுக்கு, ஹிமோலாஜிக்கல் அதுக்கப்புறம் வந்து மெனிஞ்சைட்டிஸ் வந்தவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து சீரம் அயன் வந்து கம்மியாக இருக்கிறவங்க, நிறைய அது இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவருக்கு, ஆர்கன் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்களுக்குலாம் இருக்குது. இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கோவிட்-19 இருக்காங்களா, கோவிட்-19 உள்ளவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டராக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் ஜிங்க்கு, அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் ஜிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து O2 வந்து யூசேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் O2 யூசேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹியூமிடிஃபையாக இருக்கிறதுனா வந்து இந்த மாதிரி இந்த சதுப்பு நேரத்தில் வாழ்வாங்களா அது, அதுக்கப்புறம் வந்து மார்ட்டிலிட்டி ரேட்டுலாம் இருக்குது. இப்போ வந்து ரெட் ஃப்ளாக் சைன், இது வந்து ரெட்டு ஃப்ளாக் சைன் சொல்லுவாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து நேசல் வந்து பிளாக் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஹெட்டேக் வரும், அதுக்கப்புறம் வந்து நேசல் டிஸ்சார்ஜ் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஸ்மெல் வந்துடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும், அதுக்கப்புறம் ஐயெல்லாம் வந்து ஒரு ரெட்டிஷ்னஸாக இருக்கும், அதுக்கப்புறம் லெட் எடிமா இருக்கும், அதுக்கப்புறம் ரேட்ரோ அப்படிதான் இருக்குது. கிளினிக்கலில் வந்து கண்ணை பார்த்தோன்னா கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனில் வந்து எப்படி இருக்குதுன்னா கண் ஐன்னு போட்டு ஹெட்டிங்கில் போது ரெட்னஸ், எடிமா, அதுக்கப்புறம் எடிமான்னு போட்டுருக்கணும், ட்ரூப்பிங் போட்டுக்கிறணும், அதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரோபோசிஸ் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் ரெட்டினோ ஆர்பிடல் பெயின் போட்டுக்கணும், டிப்ளோப்பியானா வந்து லாஸ் ஆஃப் விஷன் தான் டிப்ளோப்பியான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபேஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் எடிமா வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்னஸ் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. நோஸில் வந்து ஒரு ட்ரைனஸ் வந்துருக்கும், அதுக்கப்புறம் பிளாக் கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் பிளாக் கேக்னி, அதுக்கப்புறம் வந்து பேக் அஸ்கர் இருக்கும், அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வாய்க்குள்ளே ஓரல் கேவிட்டியில் வந்து கேவிட்டின்னு இருக்கா, இதில் வந்து ஒரு பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நப்னஸ் டீத்தெல்லாம் ஒரு மாதிரி நப்னஸாக இருக்கும், லூசனிங் ஆஃப் த டீத் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும், அதை சொல்கிறாங்க. இது இப்போ வந்து சிம்டம்ஸ் வந்து அதுக்கப்புறம் கண்ணு ரெட்டிஷாக இருக்குது, ஃபீவர் வரும், ஹெட்டேக் வரும், காசஸ் வரும், ஷார்ட்னஸ் ஆஃப் த இதெல்லாம் வரும். வார்னிங் வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபீவரு, அதுக்கப்புறம் வந்து ரெப்பரண்ட் ஃபீவரு, அதுக்கப்புறம் வந்து ஆல்டரேஷன் அந்த மாதிரிலாம் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சர்ஜரி பண்ணி எடுப்பாங்க. மியூகர்மைகோசிஸ் வந்து ராங் சைன் வந்து ஹெட்டேக் அசோசியேட்டட் நாசியா வாமிட்டிங் வந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும். இது வந்து ஆல்டர்னேட்டிவ்க்கு அப்புறம் சென்சேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அன்ரெஸ்பெக்டிவ் பேஷண்ட் வந்து மென்டல் ஸ்டேட் வந்து கொஞ்சம் அவங்கள நல்லா பார்த்துக்கிறணும். இப்போ வந்து கிளினிக்கல் ஸ்டேஜில் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து சைனோநேசல் டிசீஸ்ன்னு இருக்குது, ரைனோ ஆர்பிட்டல் டிசீஸ்ன்னு இருக்குது, ஸ்டேஜ் 3 வந்து ரைனோ ஆர்பிட்டல் செரிப்ரல் டிசீஸ்ன்னு இருக்குது. முதல்ல வந்து டயக்னோசிஸ் எப்படிலாம் டயக்னோசிஸ் பண்ணுறாங்க, லெபார்ட்டரி டயக்னோசிஸ், லேப் டயக்னோசிஸ்ன்னு போட்டுக்கணும். அதில் வந்து சைனஸ் த்ரோம்போசிஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க லேப் டயக்னோசிஸில். டிஃப்ரென்ஷியலில் வந்து ஆர்பிட்டலில் தனியாக பார்ப்பாங்க இன்வெஸ்டிகேஷன். சிபிஆர் பார்ப்பாங்க. சிபிஆர் வந்து இன்வெஸ்டிகேஷனில் சிபிஆர், இஎஸ்ஆர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எஃபிஎஸ் பார்ப்பாங்க, எல்எஃப் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வைரல் மார்க்கர் பார்ப்பாங்க, பயாப்சி பார்ப்பாங்க, ஃபங்கல் கல்ச்சர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மலின் போடுவாங்க, ஹெச்பிஇ ஃபார்மலின் போடுவாங்க, செலைன் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபங்கல் கல்ச்சர் பார்ப்பாங்க. இந்த மாதிரி டயக்னோசிஸ், வெட் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க, கல்ச்சர் பண்ணி பார்ப்பாங்க, ஆன்டிஜன் டிடெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஆன்டிஜன் டிடெக்ஷன் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சார்பஸ்ட்ரோஸ் டெக்ஸ்ட்ரோஸ் அகாரில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சார்பஸ்ட்ரோஸ் டெக்ஸ்ட்ரோஸ் அகார்ன்னு இருக்குது, அகாரில் பார்ப்பாங்க.
அதுக்கப்புறம் அது சார்பஸ்டோஸ் டெக்ஸ்ட்ரோஸ் அகாரில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டிபிக்கல், அதுக்கப்புறம் வந்து மியூக்கோ அதுக்கப்புறம் ரிலாக்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. டிபிக்கல் அதுக்கப்புறம் வந்து கோல்ஸ் வந்து மைக்கோசிஸில் வந்து ஏர்லி டயக்னோசிஸே நல்லது. இதோட மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்ஷன் டு த சர்ஜிக்கலாக வந்து பார்ப்பாங்க. அவ்வளோதான்.